Hello everyone. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற poem A Prayer for My Daughter by W.B. Yeats. So Yeats வந்து ஒரு ஐரிஷ் poet. அவரோட டைம் பீரியட் வந்து 1865 to 1939. He is famous for his poems Sailing to Byzantium, The Second Coming, Easter 1916. ஸோ இந்த போயம்லாம் வந்து இவர் எழுதி பாப்புலர் ஆனார். ஸோ இவர் பொயட்ரி எப்போ எழுத ஆரம்பித்தார் அப்படின்னா அட் ஏஜ் ஆஃப் 21 ஒரு பொயட்ரி கலெக்ஷன் எழுதினார். ஸோ அந்த பொயட்ரி கலெக்ஷனோட டைட்டில் வந்து த வாண்ட்ரிங்ஸ் ஆஃப் ஓய்சின் அண்ட் அதர் போயம்ஸ். அதான் அந்த பொயட்ரி கலெக்ஷனோட டைட்டில். 1923 நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ இந்த போயமோட பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா A Prayer for My Daughter. ஸோ அவரோட ஓன் டாட்டருக்கு தான் இந்த போயம் வந்து டெடிகேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ 1900s ஸோ அவர் வந்து மாட் கான் MAUDGONE மாட் கான் அப்படிங்கிறவங்களை வந்து ப்ரப்போஸ் பண்ணார். பட் ஷீ ரிஜெக்டட் ஹிஸ் மேரேஜ் ப்ரப்போசல். ஸோ அட் த ஏஜ் ஆஃப் 52 தான் வந்து அவர் மேரேஜ் பண்ணார். யாரை மேரேஜ் பண்ணார்னா ஜார்ஜி ஹயர்ட் லீஸ் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கு பிறந்த குழந்தை தான் வந்து ஆனி. ஸோ இந்த போயம் வந்து அவரோட டாட்டரான ஆனிக்கு தான் வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு ஃபியூ மந்த்ஸ் ஆஃப்டர் ஹர் பர்த். ஸோ அந்த போயம் வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறார். சரியா? ஸோ திஸ் போயம் கன்சிஸ்ட் ஆஃப் 10 stanzas. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் வந்து 8 lines இருக்குது. டோட்டலி 80 lines poem. So we'll go into the first stanza. Once more the storm is howling and half hid under this cradle hood and coverlid. My child sleeps on. There is no obstacle but Gregory's wood and one bare hill, whereby the haystack and roof levering wind. The first few linesல பார்த்தோம் அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வைல்ட் ஸ்ட்ராம் வந்து வெதர் வந்து சேஞ்ச் ஆகி ஒரு வைல்ட் ஸ்ட்ராம் ஃபார்ம் ஆகுது. ஸோ பலத்த காற்று வந்து அடிக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து அதிகமாக காற்று அடித்தா இட் வில் கிரியேட் அ சவுண்ட் அப்படி தானே. ஸோ அந்த சவுண்டு வந்து இவர் எதுக்கு கம்பேர் பண்ணியிருக்காருன்னா ஹவுலிங் சவுண்ட். ஸோ ஹவுல்ஸ் தான் வந்து ஹவுல் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நரி ஊளையிடும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஹவுலிங் சவுண்ட், அந்த ஸ்ட்ராங் சவுண்டை வந்து அந்த விண்ட் சவுண்டை வந்து ஹவுலிங்க்கு கம்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வெளியில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராம் வந்து அடிச்சிட்டு இருக்கு. ஆனால் என்னோட சைல்டு வந்து கிரேடில், அதாவது தொட்டிலில் படுத்துருக்குறா. ஸோ அந்த கிரேடில் வந்து அவளுக்கு அந்த ஸ்ட்ராம்னால் அவளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதபடி அதோட ஹைட்டு அதிகமாக இருக்குது. அண்ட் அந்த கிரேடலுக்கு மேலே ஒரு லிட்டு மாதிரி கவர் மாதிரி போட்டு வச்சுருக்கு. ஸோ அவளுக்கு எந்த அப்டக்கலும் இல்லை. மை சைல்ட் ஸ்லீப்ஸ் ஆன், தெர் இஸ் நோ அப்டக்கல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வெளியில் வந்து இவ்வளோ பெரிய ஸ்ட்ராம் அடித்தாலும் என்னோடய சைல்டு வந்து எந்த அப்டக்கலும் இல்லாமல் சேஃபாக வந்து என்ன பண்ணிகிட்ருக்கா, தூங்கிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் கிரெகரிஸ் வுட் அண்ட் ஒன் பேர் ஹில் whereby the haystack and roof leveling wind. ஸோ என்னோடய வீட்டுக்கு வந்து அதிகமாக புயல் அடிக்காததுக்கு காரணம் ஒன்று என்ன அப்படின்னா ஒரு பேர் ஹில், ஒரு மவுண்டெயின் வந்து என்னோடய வீட்டுக்கு வராதபடி மவுண்டெயின் வந்து மறைச்சிருக்குது. ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்கு எந்த பாதிப்பும் வரலை. அண்ட் அந்த ஹில் பக்கத்தில் வந்து கிரெகரிஸ் வுட் இருக்குது. கிரெகரி யார் அப்படின்னா வில்லியம் ராபர்ட் கிரெகரி. ஸோ அவர் வந்து ஒரு ஐரிஷ் கிரிக்கெட்டர் அண்ட் ஆர்டிஸ்ட். ஸோ ஹீ ஹேட் க்ளோஸ் அசோசியேஷன் வித் W.B. Yeats. ஸோ அவர் வந்து அட் த ஏஜ் ஆஃப் 36 வந்து ஒரு இட்டாலியன் பைலட்டால் பை மிஸ்டேக்கிங்லி அவர் வந்து ஷூட் பண்ணியிருப்பார். ஸோ அவர் இறந்துருப்பார். ஸோ அதோட தாக்கம் வந்து அவருக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அவர் ஈட்ஸ் வந்து அவரோட ஒரு 4 பொயட்ரி பாம்ஸில் வந்து வில்லியம் ராபர்ட் கிரெகரியை பற்றி வந்து எழுதியிருப்பார். ஸோ இந்த இதுலேயும் வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா அவரோட வுட், அதாவது அவரோட பிளேஸும் வந்து என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டும் தான் எங்கள் வீட்டை வந்து பாதிப்பு ஏற்படுத்தாதபடி
என்ன பண்ணுது, ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கு. இட் இஸ் லைக் ஹேஸ்டாக்னா என்னது, வைக்கோல். அது மாதிரி என்னைய வந்து அதே மாதிரி எங்களோட வீட்டை வந்து பாதிக்காதபடி, அந்த விண்ட் பாதிக்காதபடி பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ். Bread on the Atlantic can be stayed, and for an hour I have walked and prayed because of the great gloom that is in my mind. ஸோ இந்த ஸ்ட்ராங் இந்த விண்டு வந்து எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அட்லாண்டிக்கிலேருந்து உருவாகிருக்கு. ஸோ அங்கேருந்து உருவாகிருக்கு. கேன் பி ஸ்டேட். ஸோ இந்த புயல் வந்துச்சுன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து இட் வில் கோ ஆஃப் இன் அண்ட் டே. சில நேரம் வந்து ஒரு 3 days நல்லா புயல் அடிச்சுட்டு அப்புறம் தான் வந்து அது திசை திருப்பி போகும். ஸோ அதேமாதிரி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அட்லாண்டிக்லேருந்து இந்த புயல், இந்த ஸ்ட்ராங் வந்து வந்திருக்கு. இட் கேன் ஈவன் ஸ்டே, அப்படி இருந்தாலும் இருந்துரும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஃபார் அன் hour ஐ ஹவ் வாக்ட் அண்ட் ப்ரேட். 1 மணி நேரமாக நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நடந்துட்டு, பயத்தில் நடந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் ஆஃப் த கிரேட் க்ளூம் தட் இஸ் இன் மை மைண்ட். ஏன் அப்படின்னா, என் மனசுக்குள்ளே வந்து ஒரு பெரிய பயம் வந்து இருக்குது, ஒரு திகில் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நடந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து அவர் ஸ்ட்ராமன் ரெஃபர் பண்ணுறது அதாவது நேச்சுரல் ஸ்ட்ராமையும் சொல்கிறாரு. வேறஸ் இன்சைடு அவரோட மனசுக்குள்ளே இன்னொரு ஸ்ட்ராம் ஓடிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, போஸ்ட் வேர்ல்டு வாரோட எஃபெக்ட்ஸ் வந்து அந்த கண்ட்ரியில் வந்து இருக்குமோ, அதனால் என் பிள்ளையோட ஃப்யூச்சர் வந்து பாதிக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ராமையும் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன போஸ்ட் வார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போ தான் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. 1914 to 1918 ஃபஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ தான் நடந்திருக்கு. ஈட்ஸோட ஹோம் வந்து அயர்லாண்டில் உள்ள ஒரு வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அவருக்கு அந்த பயம் இருக்குது, திருப்பி ஏதாவது ஒரு பிரச்சனை வருமோ, திருப்பி சோஷியல் டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுமோ, ஸோ இதுக்கப்புறம் என் பிள்ளையோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், எப்போ வேணாலும் திருப்பி வந்து வார் வந்துடலாம். ஸோ அந்த ஃபியரில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, அங்கேயும் நடந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் வந்து அவரோட பொண்ணை பற்றி சொல்கிறாரு. வெளியில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராம் வந்து வந்திருக்கு, பட் என்னோட பொண்ணு அது வந்து பாதிக்கலை. ஏன்னா வந்து ஷீ சேஃப் இன் ஹர் கிரேடில். அந்த கிரேடிலும் வந்து கவராகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 2 விஷயம் அந்த ஸ்ட்ராம் எங்கள் வீட்டுக்கு வராதபடி தடுத்துருக்கு. ஒன்று கிரெகரியோட வுட், இன்னொன்று வந்து ஒரு பேர் ஹில், அது வந்து தடுத்துருக்குற அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விண்ட் எங்கேருந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃப்ரம் அட்லாண்டிக். ஸோ அப்படி தங்கிடலாம், ஸ்டே ஆனாலும் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 மணி நேரமாக வந்து அவரோட மைண்டில் வந்து ஒரு விஷயம் பாதித்து கொண்டு இருக்குது. ஸோ அதை நினச்சி என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, நடந்துகிட்டே ப்ரேயர் பண்ணுறார். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. ஹலோ. ஸோ ஸ்டான்ஸா 2. I have walked and prayed for this young child an hour, and heard the sea wind scream upon the tower and under the arches of the bridge and scream. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸில் வந்து அந்த போயட் வந்து 1 hour வந்து என்ன பண்ணிகிட்ருக்கார், நடந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கார். ஏற்கனவே நம்ம லாஸ்ட் லைனில் பார்த்தோம். ஸோ அவர் ப்ரேயர் பண்ணுறது யாருக்காண்டின்னா, அவரோட பொண்ணுக்காண்டி ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ஹியர் த சீ விண்ட் ஸ்க்ரீம் அப்பான் த டவர். ஸோ திடீர்னு வந்து அந்த சீ விண்ட், அந்த ஸ்ட்ராமோட சவுண்டு வந்து அதிகமாக டவர்ஸில் வந்து கேட்குற மாதிரி கேட்குறாரு. அண்ட் கீழே பிரிட்ஜஸ்லேயும், அந்த பிரிட்ஜஸ் கீழே இருக்கிறதுலேயும் அடியிலையும் அதிகமாக வந்து சத்தம் வருது. ஸோ அந்த ரிவரில் இருந்து அதிகமாக சத்தம் வருது. இந்த எல்ம்ஸ் அபவ் த ஃப்ளட்டட் ஸ்ட்ரீம். ஸோ அது வந்து டவர்ஸில் முதல்ல வந்து அடித்து சத்தம் அதிகமாக கேட்குது. நெக்ஸ்ட் வந்து பிரிட்ஜுக்கு அடியில் இருக்கிற ரிவர் வாட்டர்லேயும் வந்து அதோட வைல்ட்னஸை வந்து காட்டுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எல்ம் ட்ரீஸ். ஸோ ஹைட்டாக இருக்கிற அந்த எல்ம் ட்ரீஸ்லேயும் வந்து அந்த விண்டு பட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, அதையும் வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஃப்ளட்டட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ரெஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா, டிஸ்ட்ரக்டிவ் பவரை தான் வந்து ரெஃபர் பண்ணுது. அவ்வளோ அதிகமாக வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. இமேஜினிங் இன் த எக்ஸைட்டட் ரெவரி that the future
years had come, dancing to the frenzied drum out of the murderous innocence of sea. ஸோ இதில் ரெவரி அப்படின்னா அதிகமாக வந்து ஒரு தாட்டில் மூழ்கி இருக்கிறது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸைஸ்ட் அப்படின்னா வெறி கொண்டு இருக்கிறது, ஹார்ஷாக இருக்கிறது. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ அவருக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த ஸ்ட்ராம் வந்து அவர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. டீப்பாக வந்து அவர் திங்க் பண்ண ஆரம்பித்தார். ஃப்யூச்சர் இயர்ஸில் வரப்போகிறத அவர் இப்போவே வந்து பார்க்குற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. டான்சிங் டு தட் ஃப்ரெண்ட்ஸைஸ்ட் ட்ரம். ஸோ அந்த விண்டு சவுண்டை வந்து எதுக்கு கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா ட்ரம் சவுண்டுக்கு. ஸோ ஆக்ரோஷமாக கொட்டு அடித்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி அந்த விண்டோட சவுண்டு வந்து அவ்வளோ ஆக்ரோஷமான சவுண்டு வந்து ஏற்படுத்துது. அவுட் ஆஃப் த மர்டரஸ் இன்னசென்ஸ் ஆஃப் த sea. ஸோ ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சீ சைடில் தான், கடலில் தான் அதிகமாக பாதிப்பு ஏற்படும். அந்த புயல் காற்று அதிகமாக அடிக்கிறதுனால வந்து அதிகமாக கொந்தளிச்சு ஈவன் இட் கேன் கிரியேட் சுனாமி. ஸோ அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மக்களை வந்து அழிச்சிரும். ஸோ அவுட் ஆஃப் த மர்டரஸ் இன்னசென்ஸ் ஆஃப் த sea. ஸோ புயல் காற்றுனால இன்னசென்ட்டாக இருக்கிற சீயை கூட அது என்ன பண்ணுது அப்படின்னா மர்டரஸாக ஆக்கிடுது, கொடூரமாக ஆக்கிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸா மூலமாக போயட் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த அவுட் சைடில் நடந்த அந்த வேர்ல்ட் வார் வந்து இட் ஒரு ஃப்ளட்டட் ஸ்ட்ரீம் மாதிரி வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. ஸோ ஃப்யூச்சர் இயர்ஸை பற்றின பயம் வந்து எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு க்ரியேட் ஆயிருச்சு. ஸோ நாங்கள் வந்து அந்த சீங்கிறது யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா இங்கே உள்ள பீப்புளை தான் ரெஃபர் பண்ணுது. ஸோ அந்த டைமில் வாழ்ந்த பீப்புள். ஸோ இன்னசென்ட்டாக இருக்கிற எங்களை கூட என்னவா மாற்றிருச்சு அப்படின்னா ஒரு பயமுறுத்துகிற மாதிரி எங்களை வந்து மாற்றிருச்சு. ஸோ திஸ் ஃபியர் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ என்னோடய பிள்ளை வந்து ஃப்யூச்சரில் வந்து எப்படி வாழ போகிறாளோ இந்த வேர்ல்டில் அப்படிங்கிற பயத்தினால அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னா காட் கிட்ட வந்து ஒரு மணி நேரமாக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஸ்டான்ஸா 2. Stanza 3. May she be granted beauty, and yet not beauty to make a stranger's eye distraught, or hers before a looking glass, for such being made beautiful over much. ஸோ இந்த ஸ்டான்ஸால் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னோட பொண்ணுக்கு வந்து காட் வந்து அழகை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அழகு வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து இருக்கக்கூடாது. விச் வில் கேப்சர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஐ டூ. ஸோ மற்றவங்களோட வலையில் வந்து விழுற அளவுக்கு, மற்றவங்களோட பார்வையில் விழுற அளவுக்கு அவள் வந்து அழகாக இருக்கக்கூடாது, ஆனால் அழகாக இருக்கணும். ஆர் ஹர்ஸ் பிஃபோர் அ லுக்கிங் கிளாஸ் ஃபார் சச் பீயிங் மேட் பியூட்டிஃபுல் ஓவர் மச். ஸோ அவரை வந்து ரொம்ப அழகாக அழகை வந்து கடவுள் கிராண்ட் பண்ணிட்டாருன்னு என்ன நடக்கும் அப்படின்னா எந்த நேரமும் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பா அப்படின்னா கண்ணாடி முன்னாடியே நின்றுட்டு இருப்பா. ஸோ அவளோட பியூட்டியை வந்து அவள் ரசிச்சுட்டே இருப்பா. ஸோ ப்ராக்டிக்கல் லைஃப்பை வந்து அதாவது ஹார்ட் டைம்ஸ் அந்த வேர்ல்டில் என்ன நடக்குதோ ஸோ அதை பற்றி அவள் என்ன கண்டுக்கவே மாட்டா. இட் வில் டீவியேட் இட் ஃப்ரம் த ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி இந்த போயட் வந்து சொல்கிறாரு. என் பொண்ணுக்கு வந்து அழகை கடவுள் கொடுக்கணும், ஆனால் எக்ஸ்ட்ரீமாக கொடுத்துடக்கூடாது. கொடுத்தா எந்த நேரமும் வந்து கண்ணாடியே பார்த்துருப்பான். ஈவன் எவ்ரி கேர்ள் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவையாவது என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா கண்ணாடி முன்னாடி போய் அழகாக இருக்கோம்மா, கண் எப்படி இருக்குது அப்படின்னு ரசிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து இந்த போயட்டும் வந்து சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ். கன்சிடர் பியூட்டி a sufficient end. Consider beauty a sufficient end. Lose natural kindness and may be the heart revealing intimacy that chooses right and never find a friend. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்படி அழகாக படைச்சிட்டாங்க கடவுள், அப்படியே ரொம்ப அழகாக கொடுத்துட்டாரு அப்படின்னா அவள் வந்து பியூட்டி, எனக்கு இந்த பியூட்டியே போதும், சஃபிஷியண்ட்டாக இருக்குது, ஸோ இது என்னைய வாழ வச்சிரும், நிறைய பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ணும், ஸோ மற்றவங்க கிட்ட வந்து ஃபேவரை ஈஸியாக நான் வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து அவளுக்குள்ளே வந்துடும். பியூட்டியை வந்து சஃபிஷியண்ட்டாக போதும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டை கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கைண்ட்னஸ் அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இருக்காது. கைண்ட்னஸ், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம குட் டீட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், ஸோ அதெல்லாம் வந்து திங்க் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இட் வில் மேக் ஹர் செக்யூர், அந்த பியூட்டி வந்து இட் வில் மேக் ஹர் செக்யூர் அண்ட் மேக் அதர்ஸ் அக்செப்ட் ஹர்,
பட் என்ன பண்ணிடும் அப்படின்னா நேச்சுரல் கைண்ட்னஸை வந்து லூஸ் பண்ண வச்சிரும். ஸோ எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிற பகுத்தறிவுற விஷயத்தை வந்து அவளுக்கு கொடுக்காது. அண்ட் ஷீ வில் நெவர் ஃபைண்ட் அ குட் ஃப்ரெண்ட். ஸோ அவள் வந்து அவளையே வந்து செல்ஃபாகவே வந்து அவளை ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருந்து அவளை பார்த்துக்கிட்டே அவளோட அழகை ரசிச்சிட்டு இருந்தா அப்படின்னா ஷீ வில் நெவர் கெட் இன் டு அ குட் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவளுக்கு வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ தேர்ட் ஸ்டான்ஸில் வந்து பாய்ட் வந்து காட் கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுறாரு, என் பொண்ணுக்கு அழகை கொடுங்க, ஆனால் எக்ஸ்ட்ரீமாக கொடுத்துடாதீங்க, எக்ஸ்ட்ரீமாக கொடுத்தா அவளோட வாழ்க்கை வந்து ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ திஸ் இஸ் தேர்ட் ஸ்டான்ஸா. ஃபோர்த் ஸ்டான்ஸா, Helen being chosen found life flat and dull and later had much trouble from a fool, while that great queen that rose out of spray being fatherless could have her way, yet chose a brandy-legged smith for man. ஸோ இந்த இதில் வந்து ஒரு அல்யூஷன் ரெஃபர் பண்ணியிருக்கிறாரு ஃப்ரம் க்ரீக் மித்தாலஜி. ஸோ ஹெலன் ஆஃப் ட்ராயை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ ஷீ இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமென் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ க்ரீக் மித்தாலஜியில். ஸோ அவள் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அவளோட லைஃபே வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக போயிடுச்சு, டல்லாக ஆயிடுச்சு. பிகாஸ் அவளோட டெசிஷன் வந்து ஃபூலிஷாக வந்து அவள் டெசிஷன் எடுத்துட்டா. பீயிங் அ கிரேட் குவீன், அவளுக்கு அப்பா இல்லாததுனால அவளை கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாததுனால ஷீ சோஸ் அ பிராண்டி லெக்ட் ஸ்மித். ஸோ பிராண்டி லெக் ஸ்மித் யார் இதில் ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஹெஃபேஸ்டஸ். ஸோ அவர் யார்? HEPHAESTUS. ஸோ ஹெஃபேஸ்டஸ். ஸோ ஹீ இஸ் இன்ஃபீரியர் டு ஹர். ஸோ அவளை விட இன்ஃபீரியராக இருக்கிற ஒரு மேனை தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டா அப்படின்னா அதோட விடலை, அடுத்ததாக அவளை விட வயசு கூடின மெனிலாஸை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நெக்ஸ்ட் வந்து ஷி எலோப்ட் வித் பாரிஸ் ஹூ இஸ் அ பிரின்ஸ் ஆஃப் ட்ராய். ஸோ அவளோட லைஃப் வந்து பியூட்டியை வந்து அவள் பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அவளோட லைஃப்பில் வந்து ஃபூலிஷ் டெசிஷனை எடுத்து அவள் லைஃபே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. And next few lines, it is certain that fine women eat a crazy salad with their meat, whereby the horn of plenty is undone. ஸோ இதில் ஹார்ன் ஆஃப் பிளென்டி அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணியிருக்கு அப்படின்னா ஜிஎஸ் காட் வந்து க்ரீக் மித்தாலஜியில் ஜிஎஸ்னு ஒரு காட் இருக்கார். ஸோ அவர்கிட்ட ஒரு ஹார்ன் இருக்குது. ஸோ அந்த ஹார்ன் யார்கிட்டலாம் இருக்குதோ, யார்கிட்டலாம் அவர் கொடுக்குறாரோ, ஸோ அந்த பொசஸர் வந்து அவங்க என்ன ஆசைப்பட்டாலும் அது வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹார்னை வந்து ஹார்ன் ஆஃப் பிளென்டி, சரியா? ஸோ ஜிஎஸ் காட் ஒரு ஹார்ன் வச்சுருக்காரு. ஸோ அந்த ஹார்ன் யார்கிட்டலாம் அவர் வந்து கொடுக்குறாரோ ஸோ அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த ஹார்ன் ஆஃப் பிளென்டி வந்து எந்த விமென்ட்டெல்லாம் இருக்கோ ஸோ தி ஈட் அவங்களோட மீட் கூட சேர்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரேசி சாலடும் வந்து ஈட் பண்ணுறாங்க. மீட் சாப்பிடும்போது சாலடும் சேர்த்து சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் வந்து அந்த ஹார்ன் ஆஃப் பிளென்டி வந்து முடிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் யாரை வந்து அவர் ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னா ஹெலன் ஆஃப் ட்ராயும் வந்து ரெஃபர் பண்ணுறாரு. ஆஸ் வெல் அஸ் அவரோட ப்ரொப்போசலை ரிஜெக்ட் பண்ண மாட் கானையும் வந்து அவர் ரெஃபர் பண்ணுறார். ஸோ என்னையை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் வாஸ் நாட் தட் ஃப்ரூட்ஃபுல் பை மேரிங் ஹிம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ விமெனுக்கு வந்து அழகு அதிகமாக இருந்தால் அதுவே ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை தான் இந்த ஸ்டான்ஸா 4 சொல்லியிருக்கார். ஸோ see you in the next video. Thank you for